காரில் பசுங்கன்று ஒன்று சிக்கி இழுத்து செல்லப்பட்டதை பார்த்த பசுமாடுகள் வேகமாக ஓடிச் சென்று காரை சுற்றி வளைத்து பாச போராட்டத்தை நடத்தியிருக்கிறது. அதை மீட்டிருக்கின்றன. இது தொடர்பான உணர்வுபூர்வமான ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தனது கன்றுக்காக மனுநீதி சோழனிடம் நீதி கேட்ட பசுவின் கதையை வரலாற்று புத்தகங்களில் படித்திருப்போம். அதுபோல் தாய்மை உணர்வு கொண்ட 4 பசுக்கள் கன்றின் உயிரை மீட்ட காட்சிதான் இது. சத்தீஸ்கர் மாநிலத்தின் ராய்கரில் பரபரப்பான சாலையில் சென்று கொண்டிருந்த கார் ஒன்றை துரத்தி வந்த சில பசுக்கள் அதை வழிமறித்ததுடன் சுற்றியும் வளைத்தன. காரை அங்கிருந்து நகர விடாமல் பசுக்கள் சுற்றி வளைத்ததைக் கண்டு என்னவென்று புரியாமல் திகைத்து பார்த்து கொண்டிருந்தனர் மக்கள். பிறகுதான் தெரிந்தது, சுமார் 200 மீட்டர் தூரம் தர தரவென்று அந்த கார் அந்த கன்றுவை இழுத்து வந்த கதை. உடனடியாக அந்த காருக்கு அடியில் சிக்கி இருந்த கன்றை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அதற்குள் கன்றின் நிலையை எண்ணி அந்த பசுக்கள் சுற்றி சுற்றி வந்து பரிதவித்த காட்சி காண்போரை கலங்க வைத்தன. பின்னர் காரை பக்கவாட்டில் மக்கள் ஒன்று சேர்ந்து சாய்த்தனர். கன்றுக்குட்டி உயிரோடு இருப்பதை பார்த்து நிம்மதியடைந்த அவர்கள் கன்றை பாதுகாப்பாக மீட்டனர். அந்த கன்று வெளியே வந்ததும் துள்ளி குதித்து வெளியே ஓடியதை பார்த்த பசுக்கள் பரிதவிப்பில் பின்னால் சென்றது தாய்மை உணர்வின் உன்னதத்தை உணர்த்தும் காட்சிகளாக அமைந்தன. பசுக்களின் பாச போராட்டத்தால் கன்று மீட்கப்பட்ட போதிலும் விபத்தில் காயமடைந்திருந்தது. பின்னர் அங்கிருந்தவர்களின் உதவியுடன் அந்த கன்றுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இது எப்பொழுது நிகழ்ந்தது என்று சரியாக தெரியாத நிலையில் தாய்மைக்கு உள்ள சக்தி அனைத்து உயிரினங்களுக்கும் பொதுவானது என்பதை உணர்த்தும் இந்த வீடியோ காட்சி சமூக வலைத்தளங்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது.